வெல்கம் வியூவர்ஸ். இது முக்கியமான அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கைட்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. சார், நீங்கள் ஜிகேக்கு நல்லாவே நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வெயிட்டேஜ்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே போல் தமிழுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. தமிழுக்கு ஓல்டு புக் படிக்கலாமா, நியூ புக் படிக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார் நாங்கள் என்ன தான் சார் பண்ணலாம், கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு இது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. தமிழை பொறுத்தாப்புல மொத்தம் 3 இருக்குது. மொத்தம் 3 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம், இலக்கியம், உரைநடை அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணம், இலக்கியம், உரைநடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஓரளவு வந்து இருக்குது. இலக்கியத்தில் பொறுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வரும். பிரித்தல், சிறுத்தல் வந்து திருக்குறள் எல்லாமே வந்து ஓரளவு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்தவரை பாரதியார், பாரதிதாசன், 18 கீழ்கணக்கு எல்லாமே வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையை பொறுத்தவரை வந்து நூலகம் எல்லாமே வந்து வரும். புரியுதாங்க? அப்படி வரிசையாக 21 டாபிக் வந்து உரைநடையில் வந்து இருக்குது. ஒவ்வொரு இலக்கியம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 35 கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கியத்தில் இருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ், 30லேருந்து ஒரு 35 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் உரைநடையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓவராலாக வந்து இப்படி தான் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. சரி சார், இப்போ தமிழில் நம்ம 100க்கு ஒரு 90+ போடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இலக்கியம் நல்லா படிங்க. இலக்கியமாக கவர் பண்ணிடலாம். ஒவ்வொரு என்ன சொல்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு சிலபஸ் அடிப்பில் வந்து படிங்க. சிலபஸ் இருக்குது அப்படின்னா 6th-லேருந்து 10th என்னது கவர் ஆகிருக்கு இலக்கண போர்ஷன், அதை வந்து படிங்க. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10 to 15 டேஸ்லேருந்து இலக்கணத்தை கவர் பண்ணிடலாம். இலக்கியத்தில் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு இலக்கியம் வந்து கொஞ்சம் இதாகும், ஒரு 1 month ஆகும். அடுத்து வந்து என்ன பண்ணால் அப்படின்னா உரைநடையுமே வந்து நீங்கள் ஒரு 15 days to 30 days வந்து கவர் பண்ணிடலாம். சிலபஸ் அடிப்பில் படிச்சிங்க அப்படின்னா கவர் பண்ணிடலாம். சிலபஸை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துருங்க. நம்ம டெலிகிராம்லேயுமே சரி நம்ம வந்து போட்டு விடுவோம். சிலபஸ் அடிப்பில் வந்து ஒவ்வொரு இதுவுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸ் அடிப்பில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் வீடியோ வந்து போடும். இப்போ நிறைய பேர் வந்து சார் 100 மார்க் எதுலேருந்தா சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்படி வந்து பிரித்து தான் வந்து எடுப்பாங்க. தமிழை பொறுத்தாப்புல வந்து பிரித்து தான் வந்து எடுப்பாங்க. ஜிகேவை பொறுத்தாப்புல வந்து ஸ்பிட் அவுட் பண்ணி எல்லா இதுவுமே வந்து சொல்லியிருந்தோம். நம்ம சேனலில் ஸ்பிட் அவுட் பண்ணி எல்லா இதுவுமே வந்து சொல்லியிருந்தோம். சரி, பார்க்கலாம். எனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் சொல்லுவோம். டைம் பண்ண சொல்லி பார்க்கலாம். தயவு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் டைம்